Hi friends, welcome to Tom Flavors. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். மெயினா பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாதம் வடிச்சு வச்சுக்கலாம். நல்லா உதிரி உதிரியா இந்த மாதிரி சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதுல ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொட்டட்டும். இந்த கடுகு நல்லா வெடிச்சதும் இதுல ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இத லைட்டா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம இந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10ல இருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி இருக்கும். இதை சேர்த்துக்க போறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட லெமன் ரைஸ்க்கு. நீங்க இந்த வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்மளோட லெமன் ரைஸ். அந்த ரிச் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இந்த வேர்க்கடலையும் முந்திரியும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா சின்ன சின்ன துண்டா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது லைட்டா கடிப்படும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா எல்லாத்தையுமே எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ரைஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் இது. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம். ஒரு கீத்து கருவேப்பிலை இலைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைம்ல நீங்க ஸ்டவ் சிம்ல வச்சும் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்க ரொம்ப பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸை சேருங்க. 2 லெமன்ல இருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு ஜூஸை பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க சாதத்துல உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா இதுல உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட லெமன் ரைஸ்க்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க சாதத்தை குழைய விட்டுட்டீங்கன்னா லெமன் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம லெமன் சாதத்தை கிளறி எடுத்துக்கலாம். சாதத்தை கிளறும் போது நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டிட்டிங்கன்னா சாதம் உடஞ்சிரும். இப்போ மிச்சம் இருக்க சாதத்தையே நம்ம சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2வது விஷயம், நீங்கள் எண்ணெயில் வதக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் நீங்கள் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க. இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே ஒரு நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் கொதி வந்துருச்சு அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். அப்புறம் லெமன் ரைஸ் டேஸ்டா இருக்காது. ஸோ இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சூப்பர்பான லெமன் ரைஸ் லஞ்ச் ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தலை நறுக்கி நான் சேர்த்திருக்கேன். இதையும் லைட்டா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ரைஸ்க்கு ஒரு சூப்பர்பான காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசியான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். இல்லைனா கருணக்கிழங்கு ஃப்ரை கூட சாப்பிடலாம், இல்லை அப்பளம் வச்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லெமன் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.